இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது இறை வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானம் செய்வோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது இறை வசனம். அந்த இறைவசனத்திலே புனித பவுல் வழியாக பரிசுத்த ஆவியானவர் இப்படி பேசுகிறார். ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு அவர் பவுல் எழுதுகிற பொழுது பவுலுக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த மக்களுடைய நிலையை பார்க்கிறார். ஒருவேளை இவர்கள் பிசாசினுடைய வஞ்சகத்திலே தந்திரத்திலே ஏமாந்து விடுவார்களோ என்று அவர் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்காக அவர் எவ்வளவு ஜெபித்திருப்பார்கள் இல்லையா? இந்த மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, வஞ்சகத்திலே தந்திரத்திலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அதிகமாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினாலே ஏமாற்றப்பட்டு அதன் வழியாக நேர்மையையும் தூய்மையையும் அவள் இழந்து போனாள். அதே போல நீங்களும் இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இன்று உங்களோடு கூட அவர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், பைபிள்ல நம்ம வாசிக்கின்றோம், ஏவாளை குறித்து தொடக்கிறோம் 3வது அதிகாரம். அந்த 3வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை பார்க்கிற பொழுது ஏவாள் பிசாசோடு கூட பேசுகிறாள். பேசின பிறகு பிசாசு ஒரு பதில் சொல்கிறது. அதாவது பழத்தை நாங்க சாப்பிட்டா செத்து விடுவோம், ஒரே ஒரு மரத்தின் கனி, அந்த கனியை மட்டும் சாப்பிட்டால் நாங்கள் செத்து விடுவோம் என்று ஏவாள் பேசின உடனே பாம்பு அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுகிறது? பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்லுகிறது. சோ இந்த வார்த்தை கேட்பதற்கு நல்ல ஒரு வார்த்தை போல இருக்கலாம். அதாவது பாசிட்டிவ் திங்கிங். என்ன திங்கிங்? பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் சாகவே மாட்டீர்கள். கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட சொல்லுவாங்க ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ், அதாவது நன்றாக என்ன சொல்றது, சுகர் சீனி போட்டு இனிப்பு தடவப்பட்ட வார்த்தைகள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிற பொழுது, இறை வார்த்தையில் ஒரு காரியம் விளக்கப்பட்டிருக்கிற பொழுது, அல்லது அப்படி செய்யாதீர்கள் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிற பொழுது, அதை செய்தால் ஒன்றும் வராது, ஒன்றும் பிரச்சனை வராது என்று எவராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்கள் என்று சொன்னால், பின்பக்கத்துல அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல பிசாசு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இதைத்தான் தி கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் என்று சொல்லுவார்கள். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் பலவிதம். அந்த வரத்துல ஒரு வரம் என்பது இந்த ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். ஆவிகள்ல பலவிதமான பலவிதம் சொல்ல முடியாது, ஒரு சில வித ஆவிகள் இருக்கிறது. 3 விதமான சொல்லுவாங்க. ஒன்று ஹியூமன் ஸ்பிரிட், மனிதன் அவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆவி. கடவுள் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த ஒரு ஆவி ஸ்பிரிட். மனிதன் என்பவன் வெறும் ஒரு உடல் அல்ல. நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, என்ன இந்த ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னுடைய உடலைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனா அந்த உடல் நான் அல்ல, அந்த உடல் நான் கிடையாது. நான் யாரு? இந்த எழில் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் யாரு அப்படின்னா ஸ்பிரிட் தான். ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகும். இந்த உடல் வயதாக வயதாக சுருங்கி போகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இறந்து போகும், மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். ஆனால் ஆவிக்கு அழிவே இல்லை. கடவுள் கொடுத்த ஆவி, மனிதனுடைய ஆவி, மனித ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட். அடுத்தது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பைபிள் என்ன சொல்கிறது? காட் இஸ் ஸ்பிரிட் என்று சொல்கிறது. கடவுள் ஆவியாக இருக்கிறார். இயேசு சமாரிய பெண்ணிடத்துல பேசுகிற பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம், அந்த 4ஆம் அதிகாரத்துல அவர் இயேசு இப்படி சொன்னார், காட் இஸ் ஸ்பிரிட், கடவுள் ஆவியாக இருக்கிறார். 33, 34 அந்த வசனங்களை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுல அப்படி போற்றப்பட்டிருக்கு, கடவுள் ஆவியாக இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட். ஆகவே கடவுளை தொழுது கொள்ளக்கூடியவர்கள், ஜெபம் பண்றவங்க, ஆண்டவரை வழிபடக்கூடியவர்கள் எப்படி வழிபட வேண்டும்? இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலும் உண்மையிலும் அவரை வழிபட வேண்டும் என்று நாம வாசிக்கின்றோம். ஆவியிலே வழிபடணும்,
உண்மையில வழிபடணும். உண்மையில வழிபடுவது என்பது நம்முடைய உள்ளத்துல மனசுல என்ன இருக்கிறதோ அப்படியே ஓப்பனா பேசி, அப்பா என் மனசுக்குள்ள இருக்கு, இப்படி பாரமா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு கவலையா இருக்குது, இவ்வளவு பயமா இருக்குது அப்படின்னு ஓப்பனா ஷேர் பண்றோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, ரொம்ப பயமா இருக்குது, என்ன தெரியல, இப்படி வீட்டுக்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க என்றெல்லாம். அதாவது மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா க்ளோஸா இருக்கக்கூடியவங்க அப்படி பிராங்கா ஷேர் பண்றாங்க. அதே போல நாம் உண்மையை சொல்லி ஒளிவு மறைவு இல்லாம எப்பொழுது நம்ம ஆண்டவரத்துல பேசுகிறோமோ அதுதான் உண்மையாகவே ஆண்டவரை தொழுது கொள்வது. ஸ்பிரிட்ல எப்படி தொழுது கொள்வது? அதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். If I speak in a tongue, my spirit prays என்று சொல்லப்படுகிறது. If I pray in a tongue, நான் வந்து பரவச பேச்சு அல்லது அந்நிய பாஷையிலே நான் ஜெபிக்கிற பொழுது, நான் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் அப்படின்னா யாரு? என்னுடைய ஆவி. நான்கிறதே ஆவிதான். So my spirit prays, என்னுடைய ஆவி எனக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. அப்போ கடவுள் எப்படி இருக்கிறார்? கடவுள் ஆவியாகத்தான் இருக்கிறார். அவருக்கு நம்ம சின்ன வயசுல வயதானவர்கள் இதை படிச்சிருப்பாங்க. 6 லட்சண மந்திரம். கடவுள் எங்கு வியாபித்து இருக்கிறார், சரீரம் இல்லாதவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவருக்கு சரீரம் கிடையாது. Praise the Lord. Hallelujah. அதே போல ஈவல் ஸ்பிரிட் இருக்கிறது, அசுத்த ஆவிகள், பிசாசுடைய ஆவிகள் இருக்கு. பைபிளை நம்ம பார்க்கிறோம், இயேசு எத்தனையோ பிசாசினுடைய ஆவிகளை விரட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த வளர்ந்த விஞ்ஞான யுகத்துல சிலர், அதாவது தங்களை அறிவாளிகள் என்று நினைப்பவர்கள் பிசாசினாலே ஏமாற்றப்படுகிறார். அவங்க நினைக்கிறாங்க தங்களை தாங்களே அறிவாளிகள் என்று நினைக்கிறார்கள். நல்லா படிச்சிருக்கோம், அதனால நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. அவர்கள் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதன் பிறகு இறையியல் படிப்பு கூட படிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பிசாசு எப்படி ஏமாற்றி விடுகிறான்? ஒரு புத்தகத்துல நான் இப்படி வாசித்தேன். என்ன அப்படின்னா, பிசாசுடைய தற்கால டெக்னிக் என்ன அப்படின்னா, தான் இல்லை என்று எண்பிப்பது. அதாவது பிசாசு என்ன எதை அவன் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்? நான் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாதுயா. யார் சொல்றது பிசாசுன்னு? அதெல்லாம் சும்மா மனசு. சிலர்ல அந்த பிசாசு பிடிச்சி இருக்கிறான்னு சொன்னாங்க, அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அது ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போனா அவர் சரி பண்ணிடுவாரு. இதெல்லாம் பிசாசு கிடையாது, பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது என்பதை போல பெரிய பெரிய அறிவாளிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேரு பல ஆதாரங்களை கொண்டு வருவார்கள். ஆகவேதான் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இப்படி சொன்னார், பிசாசுடைய தற்கால டெக்னிக் என்ன அப்படின்னா, தான் இல்லை என்று எண்பிப்பது. அதை நிரூபிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான். இதை ஏமாந்து போகிறார். அப்படி என்றால் இயேசு, பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், இயேசுவும் சரி அவருடைய சீடர்களும் சரி எத்தனையோ பிசாசுகளை விரட்டினார்களே, அவர்கள் எல்லாம் சும்மா அப்படி ஒரு நடிப்பு நடித்தார்களா? இல்லது ஊர உலகத்தை ஏமாத்தினாங்களா? பேய்களை விரட்டுகிறோம் என்று சொல்லி ஊர உலகத்தை ஏமாற்றினார்களா? ஒருபோதும் இல்லை. நாம் எதை ரெஃபர் பண்ணணும்? எதை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில வர வேண்டியது என்ன? இறை வார்த்தை வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் இந்த 3 ஆவிகளும், அதாவது கடவுளுடைய ஆவியானவர், மனிதனுடைய ஆவி, பிசாசினுடைய ஆவி, 3மே என்ன செய்கிறது? செயல்படுகிறது. ஒரு முறை காவங்கரை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தியானம் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல என்னுடைய உறவுக்கார சகோதரி, என்னுடைய தங்கச்சி முறை அவர்கள் எனக்கு ஒரு முறை கால் பண்ணி அவங்க மனசுல எழுந்த பல எண்ணங்களை குறித்து என்னோடு கூட சொன்னார்கள். எனக்கு இப்படி பல எண்ணங்கள் வருகிறது, உலகம் அழிய போகிறது, இப்படி எல்லாம் எல்லாருமே நரகத்துக்கு போறாங்க, இப்படி பல காரியங்களை என்னோடு கூட சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இப்படி வந்து நான் அந்த சகோதரி சென்னையில, என்னுடைய அந்த சகோதரி சென்னையில இருக்கிறாங்க, நான் தூத்துக்குடியில இருக்கிறதுனால சகோதரிட்ட சொன்னேன், சகோதரி இந்த வாரத்துல நான் சென்னைக்கு வருகிறேன், இப்படி ஒரு தியானத்துக்கு வருகிறேன். அப்பொழுது அந்த தியானத்துல நீ வந்தியா என்றால் நான் உன்னோடு கூட நேரடியாக பேச முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி அந்த தியானத்திற்கு வந்திருந்தார்கள். என்னோடு கூட பல காரியங்களை பேசினார்கள். எனக்கு கரெக்டாக வழி நடத்த தெரியவில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்பதனால நான் அந்த நம்முடைய சகோதரர் அங்க இருந்ததுனால சகோதரர்கிட்ட கூட்டு போனேன். என்னுடைய சகோதரியை கூட்டு போய்
பிரதர் என்னுடைய உறவுக்கார சகோதரி இவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், நீங்க கொஞ்சம் பேசுங்க என்று சொன்னேன். நானும் இருந்தேன். அந்த சகோதரி அவர்கள் மனசுல எழுந்த பல எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள், இதெல்லாம் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி கணவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க, உலகம் அழிய போது எல்லாரும் நரகத்துக்கு போறாங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பலர்கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாம் அதை புரிந்து கொள்ளவில்லை, என்னவென்றும் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்களை வழிநடத்தவும் சரியான ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க பிரதர்ட்ட ஷேர் பண்ணாங்க. நான் பக்கத்துல இருந்தேன். நானும் இதை பெரிய இறை வெளிப்பாட்டு என்றுதான் நான் நினைத்தேன். நான் ஓப்பனா கூட சொல்றேன். ஏன்னா எனக்கு அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாதனாலதான் நான் பிரதர்ட்ட கொண்டு போய் பிரதர் இப்படி சொல்றாங்க. அப்ப பிரதர் அவங்கள பேச விட்டுட்டு கடைசியில் சொன்னாங்க, ஏமா இது உனக்கு இறை வெளிப்பாடு இல்ல, இது உன்னுடைய ஆவியில இருந்துதான் வருகிறது, உன்னுடைய ஸ்பிரிட்ல இருந்தா என்ன செய்யுது, இது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. உனக்கு உண்மையிலேயே மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது. ஆனா நீ ஜெபிக்க வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் நீ பொருட்படுத்தாத, இது ஒரு வெளிப்பாடு என்று நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அது என்ன செய்கிறது, அது வெளியே வருகிறது, உன்னுடைய ஸ்பிரிட்ல இருந்தே வெளியே வருகிறது என்று சொன்னார்கள். அப்படி சொன்னோன்னா அந்த சகோதரிக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருந்தது. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம இந்த சகோதரிக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடு கொடுக்குறாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிரதர் டக்குன்னு இது உன்னுடைய சொந்த ஆவியில இருந்து வருது, இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு கிடையாது, நீ இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்க ஜெபித்தா ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் என்று சகோதரி இடத்துல சொன்னாங்க. எனக்கே அதிர்ச்சியாக தான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அருமையானவர்களே, அந்த டிசர்னிங் த ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் என்று ஒன்று இருக்கிறது. அது யார் இடத்துல இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருக்குது. அதை நீங்கள் கேட்டால் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை நான் அந்த சகோதரியை வழி நடத்திட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், கரெக்ட் சகோதரி, உலகத்துல யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, எத்தனையோ புனிதர்கள் எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க, டோன்ட் பாதர் அபௌட் இட், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டினியூ, கீப் இட் அப் அப்படின்னு ஏதாவது நான் சொல்லி தவறாக வழி நடத்தியிருக்க கூடும். ஆகவே ஒருவேளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள், சில வெளிப்பாடுகள் ஒருவேளை உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், உடனே ஆண்டவர் பேசிட்டாரு, இதை செய்ய சொல்லிட்டாரு, அதை செய்ய சொல்லிட்டாரு, என் வேலையை விட சொல்லிட்டாரு, என்ன சன்னியாசியா போ சொல்லிட்டாரு என்றெல்லாம் செய்து விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் கூட இப்படி பல வெளிப்பாடுகள் வந்தது. ஆனா சில நேரங்கள்ல தியானங்களுக்கு போகும்போது பிரதர் டக்குன்னு பார்த்து சொல்லுவாரு, எழில் யாராவது சொன்னாங்க ஏதாவது வெளிப்பாடு வச்சுட்டு வேலையை விட்டுட்டு வந்துடாத, ஆண்டவர் என்ன முழு நேர பணிக்காக தெளிவாக அழைத்ததுனால நான் ஒரு வாத்தியார் வேலையை விட்டு இப்படி இந்த காரியத்துக்கு வந்தேன். ஆனால் நீ யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வேலையை விட்டு வந்து விடாதே, உனக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கும் வந்தது உண்டு. ஒரு முறை ஒரு சகோதரரை அவர் ஒரு தியானத்துக்கு போயிட்டு வந்திருந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் கடல் தொழில் செய்யக்கூடியவர். அவர் ஒரு போட்டு, சின்ன போட்டு ஒன்று வைத்திருந்தார். எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது. அவர் இப்பதான் புதுசா ஒரு தியானத்துல கலந்து கொண்டு அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது. அந்த கடலுக்கு போறவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஜெபத்துக்கு வருவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு வாரம் ஷிஃப்ட் பிரதர், எங்களுக்கு அடுத்த வாரம் நாங்க போட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரதர் வாரம் ஜெபத்துக்கு வந்தார். அவரு போட்ல டிரைவராக ஓடக்கூடியவர். இப்ப என்னவென்று நான் கேட்டேன் அவரிடத்துல. ஒரு முறை கேட்கிற பொழுது, பிரதர் தியானத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரே எண்ணம், பைபிள் படிக்கணும் ஒரே எண்ணம் பிரதர். அதனால என்னுடைய போட்டை இன்னொரு டிரைவர், அதாவது மாற்று டிரைவர்கள் வைத்திருப்பார்கள். போட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் முதன்மையானவரா இருப்பாரு, அடுத்து இன்னொருத்தர் அவருக்கு உதவியாளரா இருப்பார். முதன்மையானவர் போக முடியாத நேரத்துல உதவியாளரை அனுப்பி விடுவாங்க. அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை, இருமுறை, பல முறை நடந்திருக்கிறது. எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு அதிகமாக வரவில்லை. ஆனா அவரு சொல்லும் போது, ஒரு முறை கேட்கும் போது, நான் பைபிள் படிக்கணும், இந்த தியானத்துக்கு போயிட்டு வந்தோன்னே பைபிள் படிக்கணும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஆகவே நான் இந்த தடவை அனுப்பி விட்டுட்டு இந்த தடவை பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் போட்டுக்கு போறதையே நிப்பாட்டி விட்டார்.
நிப்பாட்டி விட்டு பைபிள் படிக்கிறேன் என்று சொல்லி வீட்டிலே இருந்து விட்டார். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் இந்த போட்டை அனுப்பிவிட பல நேரங்கள்ல நம்பிக்கைக்குரிய அந்த மாதிரியான ஓட்டுநர்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. அவங்க 4 நாள் கடல்ல போயிட்டு ஒண்ணு மீன் ஆகப்படலன்னா திரும்பி வந்து விடுகிறார்கள். ஏன்னா கொஞ்சத்தை பிடிச்சுக்கிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள். போட்டுக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் கடைசியில அந்த போட்டை அவர் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது கூட அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பலரும் என்ன பேச ஆரம்பித்து விட்டார்கள், நீ இந்த ஜெபத்துக்கு போனா பத்தியா, அதனாலதான் உனக்கு இந்த சோதனை, பிரேயருக்கு போனதுனாலதான் உனக்கு பிரச்சனை, எல்லாம் அளவோடு இருக்கணும், நீ ஜெபத்துக்கு போனதுனாலதான் உனக்கு இந்த தோல்வி, இந்த போட்டையே விற்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. இதை கேள்விப்பட்ட மற்றும் பலருக்கு என்ன ஒரு சிந்தனை இருக்கும், இதுதான் இந்த ஜெபத்துக்கு போகக்கூடாது அப்படி என்று ஒரு எதிர்மறையான எண்ணத்தை, ஒரு இடரலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார். அவருக்கு தொடக்கத்துல என்ன தோணிருக்கும், இது ஒரு நல்ல எண்ணம், இது ஒரு சிறப்பான எண்ணம். எது, போட்டுக்கு போறதை விட்டுட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து பைபிள் படித்துக் கொண்டே இருப்பது ஒரு நல்ல எண்ணம், ஒரு புனிதமான செயல், கடவுளுக்கு பிடித்தமான ஒரு செயல் என்று அவர் நினைத்திருப்பார். ஒருவேளை யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டிருந்தால், யார்கிட்டையாவது இல்ல, ஜெபிக்கக்கூடியவர்கள், இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து வருகிறது என்பதை கரெக்டாக முகத்தாட்சியம் இல்லாமல் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாங்க, பிரதர் இது உங்க வேலை இல்ல, நீங்க போட்டுக்கு போங்க, போட்லயுமே பைபிள் படிக்கலாம். எனக்கு தெரிந்து எத்தனையோ சகோதரர்கள் சொல்லுவாங்க, பிரதர் அங்க பைபிள்ல இப்போ முன்னாடி எல்லாம் பைபிள் கொண்டு போக மாட்டோம் போட்டுக்கு, ஆனா இப்ப போட்டுக்கு பைபிள் கொண்டு போறோம், அங்கே எங்களுக்கு எப்போது டைம் கிடைக்கும் போது நாங்க பைபிள் படிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் பைபிள் படித்திருக்க முடியும். ஆனால் பாருங்கள், இவர் ஏமாற்றப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டார். ஆகவேதான் பைபிள் என்ன சொல்கிறது, வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாற்றப்படாதீர்கள். ஏனென்றால் நன்மையான காரியங்கள் போல தோன்றக்கூடிய காரியங்கள் வழியாக கூட பிசாசு மனிதர்களை சோதிக்கிறான் என்று சொல்வதை விட வஞ்சிக்கிறான், ஏமாற்றி விடுகிறான். பார்க்கிறதுக்கு அது எப்படி தெரிகிறது, நன்மையான ஒரு காரியத்தை போல தெரிகிறது. பைபிள்ல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 16வது அதிகாரத்துல 25வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது இறை வசனம், 2 இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம், பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுது, இந்த வழி நல்ல வழி, இது கரெக்ட், ஒருவேளை கடவுளுக்கு இது பிரியம் என்று கூட நமக்கு தோன்றலாம், ஆண்டவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு கூட நமக்கு தோன்றலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது, இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் என்று சொல்லப்படும். கடவுளை விட்டே நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போய்விடும். ஏவாள் அப்படித்தான் ஏமாந்து போனாள். ஏவாளுக்கு என்ன காரியம் இருந்தது, அவளுக்கு மனசுல கடவுளை போல ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம். பைபிள் என்ன சொல்கிறது, இப்படி ஏன் சோதனை வருகிறது, மனிதன் தன் சொந்த இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறான். அவனவன் தன் சொந்த இச்சையினாலே அவன் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னால் ஏவாளுக்கு ஒருவேளை இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். கடவுளை நம்ம மாலை நேரத்துல சந்திக்கிறோம், நம்மளும் அவர் எவ்வளவு மகிமையில இருக்கிறாரு, எவ்வளவு சிறந்தவரா இருக்கிறாரு, ஒருவேளை நம்மளும் அப்படி மாற வேண்டும், நாமும் அப்படி ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்திருந்திருக்கலாம். பிசாசு அங்கதான் என்ன செய்யறான், செக் வைக்கிறான், சொல்றான், பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுளை போல மாறிடுவீங்க. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கடவுளுடைய வார்த்தையை மீறி ஒரு நாள் நம்ம கடவுளை போல மாற முடியுமா? கடவுளுடைய வார்த்தையை மீறி சந்தோஷமாக நம்ம இருக்க முடியுமா? இறை வார்த்தையை மீறி, கடவுளுடைய கட்டளைகளை மீறி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? நிம்மதியா வாழ முடியுமா? பலருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. என்ன காரணம்? எங்கேயோ கடவுளுடைய வார்த்தைகளை நாம் மீறி கொண்டிருக்கோம், எங்கேயோ கடவுளுடைய கட்டளைகளை நாம் மீறி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் உள்ளத்துல இடம் கொடுத்திருக்கோம். அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் செய்யாதே என்று சொல்கிறார், கவலைப்படாதே என்று சொல்கிறார்.
கவலைக்கு இடம் கொடுத்தா அப்புறம் எப்படி நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்? இல்லையா? ஒரு நாளும் வாழ முடியாது. ஆகவே கடவுள் செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒரு நாள் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியவே முடியாது. ஏவள் என்ன நினைக்கிறாள்? கடவுளுடைய கட்டளைகளை மீறி கடவுளை போல மாறிவிடலாம் என்று பிசாசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்து விட்டாள். அவள் செவி கொடுத்த விட்ட உடனே அவளுடைய எண்ணங்கள்ல நம்ம தொடக்கத்தை வாச்சை போல அவள் எண்ணங்களை சீரழிய விட்டாள். எண்ணங்கள் சீரழிந்து போனது. கடவுள் இதை சாப்பிடாதீர்கள், இது விஷம் என்று சொல்லியிருந்த காரியத்தை அவள் ருசியுள்ளது என்று பார்க்க ஆரம்பித்தாள். கடவுள் எதை விலக்கி இருந்தாரோ அது அவளுக்கு ருசியாக பார்க்கும் போது, சாப்பிடும் போது இல்ல, சாப்பிடும் போது ருசியா இருந்துச்சுன்னா அது வேற, பார்க்கும் போதே சொல்றா இது ருசியா இருக்கும் என்று. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பார்வைக்கு ஒரு காரியம் நல்லதாக இருந்தால், உங்கள் யோசனைக்கு, உங்கள் சிந்தனைக்கு, உங்களுடைய அறிவுக்கு ஒரு காரியம் நல்லதாக இருந்தால் அதை குறித்து மிகுந்த கவனமாக இருங்கள். நல்ல ஆலோசனை தரக்கூடிய ஒருவரிடத்துல இந்த ஆவிகளை, ஒருவேளை நீங்கள் இந்த வரங்களை பெற்றுக்கொண்டால் நல்லது. ஆனா நானேன்னு சொல்லக்கூடாது, தப்பு. நான் என்ன செய்வேன், எனக்கு சில காரியங்களை குறித்து சரியாக தீர்மானிக்க முடியவில்லை என்றால் ஜபக்குழுல ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் முகத்தாச்சரியம் இல்லாம சொல்லிடுவார், இல்ல இது ஆண்டவர் பிரியம், இது ஆண்டவர் பிரியம் இல்ல நீங்க செஞ்சது தப்பு, இது கரெக்ட்னு சொல்லிடுவார். அவர்கிட்ட தான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நானே என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு சில முடிவுகளை எடுக்க தீர்மானித்து ஆண்டவரத்துல ஜெபித்தேன்னு வச்சுக்கோங்க, முத என்ன வரும்? இப்போ ஒரு ஒண்ணு வேண்டாம், நான் ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு லோனை போட்டு ஒரு வீடு கட்டணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் போய் என்ன ஜெபம் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமா, ஏன்னா ஆண்டவர்ட்ட கேட்காம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். ஆண்டவர்ட்ட ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இதை நான் செய்யலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டோம்னா, ஏன் கண்ணு முன்னாடி வரக்கூடிய காட்சிகள்லாம் என்ன வரும்? நல்ல பளபளன்னு அழகழகான வீடா வரும். அது எங்க இருந்து வரும்? அது பிசாசுல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து அது வராது. ஒருவேளை கடவுளை சித்தமா இருந்தா தான் வரும். கடவுள்கிட்ட இருந்து அது வரலன்னு வச்சுக்கோங்க, பிசாசுல இருந்து தான் வர வேண்டிய அவசியம் இல்ல, ஏன் இருதயத்திலிருந்தே வரும், ஏன் உள்ளத்திலிருந்து வரும். ஏன்னா எனக்கு நான் நிறைய பார்த்திருப்பேன், அந்த வீடு மாதிரி கட்டலாமா, இந்த வீடு மாதிரி கட்டலாமா, இப்படி கட்டலாமா, கற்பனையில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் உள்ளதான் கிடக்கும், வெளியில எல்லாம் போயிடாது. நாம ஜெபிக்கும் போது என்ன வரும்? இதேதான் வரும். சில நேரங்கள்ல சில வாலிபர்கள் நல்லா ஜெபித்து கொண்டு இருப்பார்கள், நல்ல பிரேயர்ல இருப்பாங்க. பிரேயர்ல இருக்கும்போது அவர் என்ன செய்வார்கள், ஜெப கூட்டத்துக்கு எங்கேயாவது கலந்து கொள்ள போகிற பொழுது அங்கே யாராவது ஒரு எதிர்ப்பாளரை பார்க்கறாங்கன்னு வச்சுங்க, பார்த்து அவங்களும் சாதாரணமாக எந்த காலேஜ் படிக்கிறீங்க, என்ன செய்றீங்க, சாதாரண பேசிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த சகோதரர் ஜெபிக்க கண்ணம் மூடனா, ஒருவேளை அந்த பெண்ணுடைய முகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே இவருக்குள்ள இவர் டிசைட் பண்ணிடுவார். என்ன டிசைட் பண்ணிடுவாரு? ஓஹோ, ஆண்டவர் தான் எனக்கு ஏற்ற ஏவாளை இந்த ஜெப கூட்டத்தில் வச்சிருக்கிறார் போல என்று, அதோட அவருடைய பிரேயர் லைஃப் டோட்டலா காலியாயிரும். கடவுளிலிருந்தே அவர் பிரிந்து விடுவார். அவரால் ஜெபிக்க முடியாது. அதுக்கு பேர் அப்புறம் எங்க ஜெபிக்க முடியும்? பைபிள் எடுத்தா வேற என்ன வரும், ஜெபிக்க போனா கலர் கலரா கனவு வரும். அப்புறம் எங்க ஜெபிக்க முடியும்? கடவுளை விட்டு வேறு ஒரு பாதையில போக ஆரம்பித்துள்ளார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஒருவேளை இந்த தியானத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது உங்கள் வேலை அல்ல, இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி. அது உன்னுடைய வேலை அல்ல, அது உனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு ஏற்கனவே பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய டியூட்டி. அந்த வேலையை நீ போய் கை வைக்கிற பொழுது அங்கே கடவுளுடைய அருள் வேலை செய்யும் என்று நாம் சொல்ல முடியாது. பெரும்பாலான நேரங்கள் என்ன நடக்கிறது? பெரும்பாலான நேரங்கள்ல என்ன நடக்கிறது? இப்படிப்பட்ட டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் தான் வேலை செய்கிறது. நம்மை கடவுளை விட்டு பிரிப்பதற்கான காரியங்கள் தான் பிசாசு சில நேரம் என்ன செய்யறான், இந்த பையன் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறான், நல்ல ஆர்வமா துதிச்சுட்டு இருக்கிறான், இவன் இப்படியே போனான்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பல மக்களை, பல ஆன்மாக்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய மனிதனாக இருப்பான். நம்முடைய கோட்டையை இவன் தகர்த்து விடுவான். நம்முடைய கையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இவன் நம்மிடமிருந்து பிரித்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொண்டு போய் விடுவான். ஆகவே இவனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்?
இவனுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காலி செய்து விட வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்வான்? நம்மால் எதுல வீக்கா இருக்கான்? பணத்துல வீக்கா இருக்கானா? அதை குறித்த சிந்தைகளை கொண்டு போய் போடுகிறான். சிலருக்கு பாத்தீங்கன்னா பெருமை, யாராவது பாராட்டிட்டாங்கன்னா அப்படி ஜிவ்னு ஆயிரும். அப்படி என்ன சொல்றது, ஒரு ஐஸ் வச்ச மாதிரி அப்படி குளிர்ந்து உடம்பே குளிர்ந்துரும் உங்களுக்கு, அப்படி புல்லரிக்க ஆரம்பிச்சு. அப்படி புல்லரிச்சுன்னா பி கேர்ஃபுல், கவனமாக இருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு சோதனை இருக்கிறது என்று பொருள். மனிதர்கள் புகழுகிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல ஊழியர்களை நேருக்கு நேராக மனிதர்கள் பாராட்டுகிறார்கள். அது பிசாசு வைக்கக்கூடிய கண்ணியாக இருக்கிறது பல நேரங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனமாக இருங்கள். உங்களை பார்த்து யாராவது இவங்க நல்லா ஜெபிப்பாங்க, ஆகும் அப்படி ஜெபிப்பாங்க, இப்படி ஜெபிப்பாங்கன்னு யாராவது உங்களை வைத்துக் கொண்டு நீங்க இல்லாம இருக்கும் போது சொல்வது வேறு. உங்களை பற்றிய நல்ல எண்ணத்துல அவங்க சொல்லலாம். உங்களை வைத்துக் கொண்டே, பைபிள் எப்படி போட்டிருக்கு, ஒருவருடைய கண் முன்பாகவே அவரை அளவு மீறி புகழ்வது அவருடைய கால்களுக்கு கண்ணிய வருவிப்பதாகும் என்று நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. இடம் எங்க இருக்குது எனக்கு சரியா உங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனா நீங்க கண்டுபிடிங்க. அப்படி ஒரு வசனம் இருக்குது. ஒருவருடைய கண் முன்பாகவே அவரை அளவு மீறி புகழ்கிறவர் அவருடைய கால்களுக்கு கண்ணிய வருவிக்கிறார். எங்க கொண்டு போறதுக்கு? இந்த கண்ணியை எங்க கொண்டு போவோம்? நம்மளை பிசாசு நரகத்தில் கொண்டு போய்விடும். கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்று சொன்னால் கவனமாக இருங்கள். அதே போல மற்றவர்கள் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று சொன்னால் கவனமாக இருங்கள். என்ன கவனமா இருக்கணும்? இறை வார்த்தையில கவனமா இருக்கணும். பைபிள் என்ன சொல்கிறது? பிறர் உங்கள் மீது இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லுகிற பொழுது சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறது. நம்ம எப்ப சந்தோஷப்படுறோம்? நம்மளை பாராட்டும் போது சந்தோஷப்படுறோம். அதான் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பாருங்க, மாதாவ கபிரியல் சம்மனஸ் வந்து சொல்ற, நாட் அ டெவில், ஒரு பிசாசு சொல்லல, சம்மனசானவர் வரார். மாதா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சம்மனசானவர் வந்து மாதா முன்னாடி நின்று சொல்கிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்ற, வாழ்க என்று சொல்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார், வாழ்கன்னு சொல்றார். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். எங்க இருந்து வருது இது என்பதை தான் உடனே சந்தோஷப்பட்டு. பல நேரங்கள்ல நம்ம இப்படிதான் ஏமாந்து போய் விடுகிறோம். யாராவது பாராட்டிட்டாங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோதனை அவர்கள் வழியா வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எனவே மிகுந்த கவனமாக இருங்கள். மாதா என்ன செய்றாங்க? பாராட்டப்படுகிற பொழுது அவர்கள் அச்சப்படுகிறார்கள். என்ன இது, நம்மளை இப்படி பாராட்டுறாங்களே என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் அவர்களை குறித்து ரொம்ப இழிவாக பேசினார்கள். கடவுள் மனிதன் காவியம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையில பைபிள்ல சொல்லப்படாத பல சம்பவங்கள் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை வாசிக்கலாம். நல்ல ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே மாதாவை பற்றி மிகவும் தரக்குறைவாக, ஏளனமாக நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்? மாதாவுடைய உறவினர்கள் கூட அப்படி பேசுகிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் ஒன்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவருடைய சண்டை போட போகல. என்ன இப்படி பேசுறீங்க? விளக்கம் கூட கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை திட்டுகிறார்கள், நம்ம போற பாதை சரி, ஆக திட்டுறாங்கன்னா தப்பான பாதையில போகும்போது எல்லாரும் திட்டதான் சொல்லுவாங்க இல்லையா? தம்பி நீ போற பாதை சரியில்லை, இப்படி போனீங்கன்னா இது உனக்கு நல்லது இல்லை, அது திட்டதான் செய்வாங்க. உடனே பிரதர் தான் சொன்னாரு மெசேஜ்ல, யாராவது திட்டினாங்கன்னா அதை கண்டுக்கிட கூடாதுன்ட்டு. வீட்டுல எங்க அம்மா இப்படி திட்டுறாங்க, நான் ஒரே எப்ப பார்த்தாலும் செல்லையே நோண்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நான் வந்து கேம் விளையாண்டுட்டே இருக்கேன்னு எங்க அம்மா திட்டுறாங்க, அதனால நான் அதை கண்டுக்கிட மாட்டேன்னு இருக்க கூடாது. அது தப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த காரியத்தை சொல்லல. நாம் சரியான பாதையிலே செல்கிறோம், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே செல்கிறோம், பரிசுத்தத்தை அடுத்த காரியத்தில் நாம தீவிரமாக போகிறோம். அப்படி நாம் போகிற பொழுது மனிதர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் மனிதர்கள் சொல்றோம்? வீட்டில் இருக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ள மாட்டார்கள், எதிர்ப்பார்கள், பலவிதமா பேசுவாங்க. நண்பர்கள் கேலி செய்வார்கள். என்ன நீ இப்படி ஆயிட்டியா, நீனும் அல்லாலியோ கோஷ்டியோட சேர்ந்துட்டியா என்று சொல்வார்கள். நீ என்ன பைபிள் அலைய ஆரம்பிச்சிட்டியா, நீ என்ன சாமியாரான்னு கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் இது கேட்கறதுக்கு இப்போ பிரேயர்ல கேட்கும் போது ஒண்ணு தெரியாது, ஆனா பர்சனலா கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். இந்த 6வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல 11
12 வசனங்களை வாசிக்கிற பொழுது, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று சொன்னார். You are blessed. இன்னொரு மொழிபெயர்ப்புல ஹாப்பி ஆர் தோஸ் எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறவங்க யாரால மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இகழ்ந்து துன்புறுத்தப்படக்கூடியவர்கள். இயேசு என்ன ஆலோசனை கொடுக்கிற நமக்கு ஆண்டவர்? மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்க, அப்ப சந்தோஷப்படுங்க. That is the real spiritual life. அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்றவங்க நம்மள இழிவாக பேசுகிற பொழுது, துன்புறுத்துகிற பொழுது, அதுவும் ஆண்டவர் பொருட்டு துன்புறுத்துகிற பொழுது, அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், நீங்க பண்றது தப்பு, அப்படி தப்பு, நீங்க என்ன அது செய்யறது கரெக்டா, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நிறைய நேரங்கள் அப்படிதான் வாய் வந்துருது, என்ன உள்ளத்திலிருந்து வந்து விடுகிறது. ஆனா கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்பு இருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை பாராட்டுகிற பொழுது அது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மிக மிக முக்கியமாக. ஏனென்றால் சிலரை பிசாசு பெருமையில விழ வைத்து விடுகிறது, சிலரை பண ஆசையில விழ வைத்து விடுகிறது, சிலரை இச்சைகளிலே விழ வைத்து விடுகிறது. சில நேரங்கள்ல இஞ்ஞாசி இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, மனிதர்களை முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பிசாசு என்ன செய்கிறார்? நல்ல காரியங்கள் வழியாக கூட இது நல்லது, இது கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பார்க்கிறதுக்கு, அந்த காரியங்கள் வழியாக கூட ஏமாற்றி விடுகிறான் என்று சொல்லப்படுது. ஒரு நாளும் இறைவார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து விடாதீங்க. பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13:8 என்ன சொல்கிறது? நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீதிமொழிகள்ல இன்னொரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, அந்நியருடைய கடனுக்கு பிணையாக நிற்காதீர்கள் என்று சொல்லப்படும். அந்நியர்களுடைய கடனுக்கு பிணையாக அப்படின்னா இன்னொருத்தருடைய கடனுக்கு நீங்க ஜாமீன்தாரரா இருக்காதீங்க. சாதாரணமா சொல்றதா இருந்தா, உங்களுக்கு உங்ககிட்ட ஒருத்தங்க கடன் கேட்டு வராங்க, உங்களால கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவர்கிட்ட வாங்கி அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இது பிசாசினுடைய ஒரு கண்ணி. நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இரக்கப்படுகிறார்கள். இரக்கம் ஒரு நல்ல சுபாவம். இரக்கங்கிறது நல்ல குணம். பைபிள் அப்படி போட்டு, இரக்கம் காட்டுவோர் இரக்கம் காட்டப்படுவார்கள். இரக்கம் யார் காட்டுறாங்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும். இயேசுவே சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம இறக்கப்படணும். ஆனா இறைவார்த்தையை மீறி இறக்கப்படக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். இறக்கப்படுறான்னு சொல்லிட்டு இறைவார்த்தையை மீறக்கூடாது. அது உங்களை கடவுளிடமிருந்து வேற எங்கேயோ கொண்டு சென்று விடும். நிறைய பேர் இதை தவறை செய்கிற. ஒரு நாளும் இறைவார்த்தையை மீற வேண்டும் என்று நினைக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியவில்லையா? பைபிளை வாசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒருவேளை அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை என்றால், இந்த டிசைனிங் தி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய பகுத்தறியக்கூடிய வரத்தை பெற்றவனிடத்துல முகத்தாட்சியம் இல்லாமல் வலது இடது என்று பார்க்காமல் நேர்மையாக கரெக்டாக சொல்லக்கூடியவர்களிடத்துல ஆலோசனை கேளுங்க. அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். பல நேரங்கள் என்ன சொல்லி நம்மிடத்துல உதவி கேட்டு வருகிறாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது, அவசரம், கல்யாணம், அல்லது ரொம்ப அவசரம், இல்லைன்னா அவ்வளவுதான், எங்க வாழ்க்கையை முடிச்சிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் கேட்டா யாருமே தர மாட்டாங்க, ஆனா நீங்க கேட்டா தருவாங்க. அப்படியே ஒரு தூக்கு அப்படி தூக்குறாங்கன்னா அடுத்து நீங்க விழ போறீங்கன்னு அர்த்தம்.
Be careful. மனிதர்கள் நம்மை உயர்த்தவே முடியாது. மனிதர்கள் நம்மை உயர்த்தவே முடியாது. ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த முடியும். அதனால மனிதர்கள் அப்படி தூக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே போட்டுருவாங்க. அவங்களால உயர்த்த முடியாது. நம்மள மனிதர்களாலே ஒரு நாள் நம்மை உயர்த்த முடியாது. ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த வேண்டும். ஆகவே நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும். இவங்க என்ன காப்பாத்திடுவாங்க, அவங்க என்ன காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. எப்பமாவது ஒரு தடவை யாராவது ஒரு உதவி செய்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே அவங்க உதவி செஞ்சிருவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்க நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல இப்படி மனிதர்கள் வந்து உங்களை கொஞ்சம் அப்படி உயர்த்தி, பிரதர் நான் வந்து உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். இதுல இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க. அதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் அந்த எனக்கு கையில பணம் இல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே பணம் இல்லையே, யார்கிட்ட போய் நான் கேட்பேன், நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும், யார் வழியாவது நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். உங்களை தான் பிரதர் ஆண்டவர் காமிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மாட்டீங்களா? இத கேட்ட உடனே உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு எண்ணங்களை சீரழிய விட்டு ஒரு காரியம் வந்து இத கேட்ட உடனே, ஓ ஆண்டவரே சொல்லிட்டாரா, ஆண்டவரே காட்சியில காமிச்சிட்டாரா, என்னத்தான் காமிச்சாரா, இத வெளியில கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ள யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து எப்படியாவது யார்ட்டையாவது கடனை வாங்கி கொடுத்து விட வேண்டியதுதான். பி கேர்ஃபுல். அருமையான சகோதரனே சகோதரியே, ரொம்ப கவனமாக இருங்கள். ஒருவேளை உங்களிடத்துல உதவி செய்வதற்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தால் நீங்கள் கொடுப்பதில் தவறில்லை. பைபிள் போட்டிருக்கு, முகம் கோணாமல் கடன் கொடுங்க, ஆனா திரும்ப அவ்வளத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதீர்கள் போட்டிருக்கு. கடன் கொடுத்துட்டு அவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிரும்னு நினைக்காதீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார், தேவையானதை அவர் செய்வார். ஏனென்றால் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவசனத்துல நாம் வாசிக்கின்றோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5வது இறைவசனம், பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். நமக்கு ஒரு பண தேவை எதிர்காலத்துல வரப்போகுதுன்னா, இப்பவே அந்த பொருளாசையோடு பண ஆசையோடு பணம் சேர்க்கணும் பணம் என்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? பொருளாசையை விலக்கி வாழுங்க. அப்படி உனக்கு எதிர்காலத்துல ஒரு தேவை வருகிற பொழுது இப்பவே வந்து பணம் அலையணும் அவசியம் இல்லை. பண ஆசையோடு திரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள், பொருளாசையை விலக்குங்க. உள்ளது இப்ப இன்னைக்கு இருக்கிறது எனக்கு போதும் என்று நினையுங்கள். அதோடு கூட ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வையுங்கள். என்ன விசுவாசம்? நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். அந்த தேவை வரும்போது ஆண்டவர் எப்படி உதவி செய்வார். அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அதை விட அதிகமாக கூட கொடுப்பார் என்று கொரிந்தியருக்கு பவுல் எழுதி வைத்த அந்த திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருந்தால் நம்ம உதவி செய்ய வேண்டியது. உங்கள்கிட்ட நல்லா இருக்குது, போதுமானது எல்லாம் இருக்குது, கொடுங்கள், தவறில்லை. ஆண்டவர் நம்ம கொடுப்பார். நமக்கு நம்முடைய தேவை வருகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இறை வார்த்தையை ஒரு நாள் மீறி நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லாதீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி திருடாதீர்கள், லஞ்சம் வாங்காதீர்கள். அரசாங்கத்தை ஏமாத்தி, ஏன் அப்படி ஏமாத்துறீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு. அப்படி ஆண்டவர் சொன்னார் அவங்ககிட்ட, அரசாங்கத்தை ஏமாத்தி லஞ்சம் வாங்கி நீங்க வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? ஒரு நாளும் செய்ய முடியாது. இறை வார்த்தை ஒரு நாள் மீறாதீர்கள். உங்க பார்வைக்கு கரெக்டாக தெரியலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில அது சரியல்ல, அது நேர்மையான ஒரு செயல் அல்ல. நேர்மையாக இருங்கள். சட்டம் ஒரு காரியத்தை தவறு என்று சொன்னால் அது இறை வார்த்தையின் அடிப்படையில தவறு என்று வருகிற பொழுது கண்டிப்பாக நாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு திடீர்னு சட்டம் போட்டு ஜெபிக்க கூடாது என்று சட்டம் போட்டால் அதுக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தானியேலுக்கு அப்படிதான் சட்டம் போட்டு தடுக்க பார்த்தார்கள். தானியேல் அதற்கு செவி சாய்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆண்டவர் அவர்களை எப்பொழுதும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவர்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அவர் ஆண்டவருடைய கட்டளையை மீறாமல் கடைபிடித்தார். ஆகவே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் சட்டத்தில் ஒரு காரியம் தவறு என்று சொல்கிற பொழுது வெளிப்படையாக வெளிச்சத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒளிவாக மறைவாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்
அப்படின்ற வரக்கூடிய காரியங்கள்ல எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும்? யோசித்து பாருங்கள். லஞ்சத்தை வெளிப்படையா வாங்குவீங்களா? கேமராக்கு முன்னாடி எல்லா மனிதருக்கு முன்பாடி கொண்டாங்க லஞ்சத்தை எடுங்க 1000 ரூபாய், நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய போறேன் என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒருவேளை நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம் அல்லது வேற எங்கேயாவது வேலை பார்க்கலாம், இப்படிப்பட்ட தவறான காரியத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை திருப்திப்படுத்துவதற்கு, உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்காக, உங்களுடைய மனச்சான்றை மழுங்கடிப்பதற்காக நான் கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்துவிட்டு இப்படிப்பட்ட தவறுகளையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மனம் மாறுங்கள். ரிப்பென்ட், மனமாறுங்க, இறைவார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள் இன்றைக்கு. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளுக்கு வரும். ஒரு நாளும் இறைவார்த்தையை மீறி நாம் யாரையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆக இப்படி வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பிரதர் உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் உங்களை தான் காப்பித்தாரு என்று யாராவது ஒருவேளை சொல்லிவிட்டார் என்றால் உடனே மயங்கி விடாதீர்கள். உடனே போய் யாரையாவது கடனை வாங்கி கொடுத்து விடாதீர்கள். இப்படி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இரக்கம் காட்டுகிற பொழுது நிச்சயமாக அந்த காரியங்கள் தான் அவர்கள் விடுதலை அடைய முடியும். ஆனா அவங்க மனமாறணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்துல இன்றைக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு டெசிஷன் எடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, இதுக்கு முன்பாக நான் அப்படி செய்திருக்கிறேன், இனி ஒரு நாளும் வார்த்தையை மீறி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். இதுக்கு முன்பாக அப்படி செய்து நீங்கள் மாட்டிக்கொண்டு எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு மனமாறுங்கள். இறைவார்த்தையை மீறி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மனம் மாற வேண்டும். ஏதோ நான் செபிக்கிறேன் என்று சொல்லி கடவுளை நாம் ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஒரு நாளும் கடவுளை நாம் ஏமாற்ற முடியாது. கடவுளை நாம் ஏமாறக்கூடியவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் தான் மனம் மாற வேண்டும். ஆண்டவர் எப்படியா மாத்துறேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நான் ஜெபிச்சு ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரை எப்படியாவது மாற்றி விடுவேன் என்று ஒரு நாளும் நினையாதீர்கள். ஒரு முறை தஞ்சாவூருக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சகோதரி சாட்சியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க ஏதோ ஒரு பிசினஸோ ஏதோ செய்வதற்காக அவசரமாக பணம் வேண்டும் என்று சொல்லி இன்னொரு சகோதரி, இந்த சகோதரி நல்லா ஜெபிக்கக்கூடிய, நல்லா ஜெபிக்க. ஏன்னா எதுக்காக சொல்ற அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு தாங்க இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது. ஏன்னா பிசாசு பாக்குறான் இவங்களை எப்படியாவது கீழே இழுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கண்ணி அவன் ரெடி பண்றான். ரொம்ப கவனமா இருங்க. நம்மளா சோதனையில போய் விழுந்துட்டு ஐயோ இப்படி சோதனை வருது, ஆண்டவரே ஏன் இப்படி என்னை சோதிக்கிறேன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அப்ப அந்த சகோதரி நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்கள், தியானங்களை கலந்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த சகோதரி இடத்துல போய் ஒருத்தர் பக்கத்துல உள்ளவங்க கேட்டிருக்கிறாங்க, பணம் தேவைப்படுது அவசரமா. இப்ப என்கிட்ட பணம் இல்லைங்க, இப்ப ஏதாவது கொடுங்க, வீட்டு பத்திரம்னா கூட கொடுங்க, அதை வச்சு நாங்க எப்படியாவது பணம் வாங்கிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில இவங்களுடைய வீட்டு பத்திரத்தை வைத்து பணத்தை எடுத்து அந்த சகோதரி கொடுத்து விட்டார். இது வீட்டுக்காரருக்கே தெரியாது. பாருங்க, ஏவாள் செய்த காரியத்தை தான் இன்றைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. கணவருக்கு கூட தெரியல. ஏவாள் என்ன செய்தால் கணவனுக்கு தெரியாம தான் அந்த மரத்திட்ட போய் நின்னாங்க. அப்பதான் பிரச்சனை வந்தது. கணவருக்கு தெரியாமல் அந்த சகோதரி செய்து விட்டார்கள். அவங்க சொன்னாங்க 1 மாசத்துல 2 மாசத்துல இப்படிதான் டைம் சொல்லுவாங்க. 3 மாசத்துல யாருக்கு தெரியறது முன்னகுட்டி உங்க பணத்தை நான் செட்டில் பண்ணிடுவேன். செட்டில் பண்ண முடியல, லாஸ் ஆயிடுச்சு. அவங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க, ஊரை விட்டே தலைமுறை விட்டாங்க. எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. இவங்க போன் நம்பர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நன்றாக செபித்துக் கொண்டிருந்தவர்கள் மனசுக்குள்ள பாரம், கவலை. ஏன்? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வீட்டுக்காரர் தெரிஞ்சா அவ்வளவு. ஏன் இந்த சோதனைக்குள்ள உள்ளே உழவணும்? ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இறை வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்து யாரையாவது ஆசீர்வதிக்கணும், யாருக்காவது உதவி செய்ய வேண்டும், இவங்க வாழ்க்கையை காப்பாற்ற போற, அவங்க வாழ்க்கையை காப்பாற்ற போறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. சில நேரங்களை பாருங்க, சில நன்றாய் ஜெபிக்கக்கூடிய வாலிப பெண்கள் அந்நியரோடு தாய்மார்னு சொல்லுவாங்க, என் மகா டீச்சரா இருக்கா,
அங்க உள்ள ஒரு வாத்தியாரோடு அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. அந்த வாத்தியார் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கு. இந்த பெண்ணிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இல்ல அந்த பெண் ரொம்ப அவரை கொடுமைப்படுத்துறான், அவர் என்கிட்ட பேசினாரு, நான் மனசை பறி கொடுத்துட்டேன். பாருங்க, இப்படி எத்தனையோ தவறான காரியம். இறை வார்த்தையை மீறி ஒரு நாளும் போகவே போகாதீர்கள். பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய எதிரியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று, அது முக்கியமா யாரு ஜெபிக்கிறவங்க, யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற பாக்குறாங்க, யார் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, யார் இந்த வாலி வாயுதலை ஆண்டவருக்காக உடைக்க வேண்டும் என்று விரும்புது, அப்படிப்பட்டவர்களை விழுங்கணுங்கிறதுக்காக கண்ணிகளை வைத்திருப்பான். பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இறை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும். பிசாசு சொல்லுவான், இதை செஞ்சா நீ செத்துற மாட்டீங்க, அப்படிதான் பிசாசு சொல்றான். இதை தின்னா நீங்க சாக மாட்டீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக இருக்கிற பொழுது நம்மளால அங்க நிக்க முடிகிறதா? நிற்க முடியவில்லை. அவமானம், நிந்தனை வேண்டாம். இன்றைக்கு மனமாறுவோம், ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எடுப்பார். நீங்க மனம் மாறி ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவார். என்னென்ன காரியங்கள்ல நீங்க பிசாசுக்கு ஏற்கனவே இடம் கொடுத்திருந்தீர்களோ, எங்கெல்லாம் இறை வார்த்தையை மீறி இருக்கீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார், தயவு செய்து அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. மனம் மாறுங்க. மனம் மாறாவிட்டால் ஆண்டுடைய உதவியை, கிருபையை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் மனம் மாறி, ஆண்டவரே இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று உண்மையாக ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னார், நிச்சயமாக தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கி வரும். ஆண்டவருடைய அருள் வருகிற பொழுது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ பழக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? தயவுசெய்து ஒப்பு கொடு. கண்களை மூடுவோம் அந்த வேளையில. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ பிசாசு ஏவாளை ஏமாற்றி அவளுக்கு நீர் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த உன்னதமான மகிமையான இந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து அவளை விழச் செய்து விட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இதோ நாங்கள் ஆவிக்குரிய நிலையில ஏற்கனவே பிசாசினால ஏமாற்றப்பட்டு விழுந்து போன ஒரு நிலைமையில் இருப்போம் என்று சொன்னார். தயவா எங்கள் மேல் மனம் இறங்கும். நாங்கள் எந்தெந்த தவறுகளை செய்து, எந்தெந்த இறை வார்த்தைகளை மீறி இப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள் நாங்கள் மாட்டிக்கொண்டோமோ, ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் செய்தது தவறு, உங்களுடைய வார்த்தையை மீறினது பாவம். ஆண்டவரே, அதற்காக எங்களை மன்னியும். நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், இறக்கப்பட்டு இந்த காரியத்தை செய்துவிட்டோம், அதற்காக எங்களை மன்னியும். இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு, இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இவ்வளவு காலம் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக நாங்கள் இருந்ததற்காக, பாவ அடிமைத்தனத்துக்குள் இருந்ததற்காக பலமுறை உணர்த்தப்பட்ட போது கூட அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உதவிதானே செய்கிறேன், இரக்கம் காட்ட வேண்டும் தானே, எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும் தானே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று ஏதாவது விதாண்டவாதங்களை பேசி, ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள்ல உம்முடைய அருளை இழந்தவர்களை தொடுவீராக, தொடும் தகப்பன், மனம் இறங்குவீராக. இந்த நாளில் உடைய கிருபை அவர்கள் மேலே இறங்கி வர வேண்டும்படியாய் செபிக்கும் தகப்பனே. உம்முடைய ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தந்தருள்வீராக. எந்த ஆவி வழியாக வெளிப்பாடு வருகிறது, யார் பேசுகிறார்கள், இந்த மனிதர்களுக்கு பின்பாக யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட தியானங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கிருபையா எங்களை தொடுவீரா, உடைய நாம மகிமையடைவதாக தகப்பனே. அப்பா, உடைய கிருபை, உடைய இரக்கம் இந்த நாளில பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, வல்லமை, வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு உடைய அருளை தந்தருள்வீராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையான மனமாற்றத்தோடு கூட மனமருந்தி நாங்கள் செய்தது தவறு என்று மனமருந்தி உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மனமாற்றத்திற்கான அருளை கொடுத்து அந்த பாவ அடிமை தனத்திலிருந்து நீர் விடுவிப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆவிக்குரிய நலன்களினாலே, வரங்களினாலே நிரப்பப்பட கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அவர்கள் மேல் இறங்குவதாக. வல்லமை இப்போது இறங்கட்டும். அவர்கள் தாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய தீர்மானத்தை முத்திரையிட்டு பாதுகாக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஒரு நாளும் தாங்கள் எடுத்த தீர்மானத்தில் பின்வாங்கி போகாதவாறு, எந்த நேரத்திலும் சோதனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதவாறு, மனிதர்கள் வழியாக பிசாசு பேசுகிற வஞ்சகமான தந்திரமான ஏமாற்று பேச்சுகளுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து செவி கொடுத்து தவறுகளிலே தீமைகளிலே கால் வைத்து விடாதவாறு உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியாக அவருடைய தீர்மானத்தை இன்றைக்கு ஆசீர்வதித்து அதை முத்திரையிட்டு பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கம் எங்களை தாங்குவதாக. எங்கள் சொந்த பலனாயங்களால் நிற்க முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே உம்முடைய கிருபையை கேட்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக. நன்றி செலுத்துகிற தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனமாற்றத்தோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாம மகிமையடைவதாக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் செபித்து பெற்றுக் கொள்கிறோம். வல்லமை உள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். Praise the Lord.